வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மாபெரும் போராட்டம், போலீசாரின் அராஜகத்தால் குழப்பம். மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து தமிழரசு கட்சி விசேட நகர்வு, சாணக்கியன் எம்பி அதிரடி அறிவிப்பு. பொசன் தினத்தில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி. ரணில் மனோ கணேசன் தரப்பிடையே அவசர சந்திப்பு. இலங்கை மக்களுக்கு அவசர அறிவிப்பு, அதிகரிக்கும் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்று. ரஷ்யாவில் பதற்றம், விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம், மக்கள் அவதி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் போலீசார் அராஜகங்களை மேற்கொண்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவிக்கின்றார். ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக அந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து 15 வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இந்த காணியில் இருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் மீள்குடியேற்றம் ஏனைய பகுதிகளிலே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட போவதில்லை. இதற்குள் ஒரு பாரிய விகாரை தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டிவிட்டார்கள் என்று அந்த கணத்திலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் எங்களிடமும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவை கோரியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது மக்களை அச்சுறுத்தி போலீசாரே இந்த பலாலி போலீசாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீசாரும் அரச நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது. அவர்களுடைய நோக்கம் இங்கு வழிபடுவதல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம். இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது. இன்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வெளியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக பேசிக் கொள்கின்றார்கள். இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை, ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம். அது பொஷன் தினத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சிறப்புமிக்க மிகுந்தளி விகாரையில் இன்று நடைபெற்ற தேசிய பொசன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஆன்மீக விழுமியங்களை கொண்ட நிலத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது ஒரு அரசின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். சமூக பொறிமுறை வீழ்ச்சியடைந்து விட்டது. சில காவல்துறையினர் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நிலையில் உள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் சில அதிகாரிகள் சட்டவிரோத கடவுச்சீட்டுகளை வழங்கும் நிலை தோன்றியுள்ளது. பாதாள உலக தலைவர்களுக்கு விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன.
சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்துள்ளனர். போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகள் சட்டவிரோத செயல்களை செய்துள்ளனர். இந்த நிறுவனங்கள் குறித்து பிரஜைகள் மகிழ்ச்சியான மனநிலையில் இல்லை. எனவே பிரஜைகளின் பிரஜை பொறுப்பை உருவாக்க நெறிமுறைசார் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான வழிகாட்டுதலை இந்த பௌத்த தத்துவத்தின் மூலம் பெறலாம். ஒரு நெறிமுறை சார்ந்த தேசமாக இந்த அரசு நிறுவனங்களின் பின்னடைவை மீண்டும் மீட்டெடுக்க நாம் செயற்பட்டு வருகின்றோம். இந்த பணியை கைவிடாமல் நிறைவேற்ற சாதாரண குடிமக்களின் ஆதரவுக்கு நமக்கு அவசியம். இந்த வீழ்ச்சியடைந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மேம்பட்ட வாழ்க்கை தரத்திற்கு இந்த நாட்டை மாற்றும் பொறுப்பை கைவிடாமல் நிறைவேற்ற சாதாரண மக்களும் ஒன்றுபட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களுக்கு இடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினரிடையில் சந்திப்பு இன்று இடம்பெற்றுள்ளது. விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் 15 மற்றும் 16 திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், IMF-இன் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி IMF-இன் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலாநிதி கீதா கோபிநாத் 2022 ஜனவரி 21 முதல் IMF-இன் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்னர் 2019 முதல் 2022 வரை IMF-இன் தலைமை பொருளியலாளராக பணியாற்றினார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் கொழும்பில் உள்ள அமைச்சர்களின் பங்களாக்கள் குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மாதங்களாகியும் கொழும்பில் உள்ள அமைச்சர் பங்களாக்கள் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் இந்த அமைச்சர் பங்களாக்கள் காடாக மாறி வருவதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன அமைச்சர் பங்களாக்கள் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளார். அமைச்சர் பங்களாக்களை வாடகைக்கு எடுக்க ஏற்கனவே பல நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் முன்வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தூதரகங்கள், பல்கலைக்கழகங்கள், பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் அமைச்சர் பங்களாக்களை வாடகைக்கு எடுக்க முன்வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அமைச்சர் பங்களாக்களின் எண்ணிக்கை 35 ஆகும். இந்த அமைச்சர் பங்களாக்கள் ஒவ்வொன்றும் பாரிய நிலப்பரப்பில் அமைந்திருப்பதால் அவற்றை பராமரிப்பது எளிதான காரியம் அல்ல என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. CID-யினால் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார உப்பிள்தெனிய நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட, பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார உபிள்தெனிய நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று புதுக்கடை இலக்கம் 1 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
சந்தேக நபரின் பிணை மனுவை நிராகரித்த நீதவான் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதால் பிணை மனுவை பரிசீலிக்க முடியாது என கூறினார். அதன்படி பிணை மனுவை நிராகரித்த மேலதிக நீதவான் வழக்கை நாளை நிரந்தர நீதவான் முன் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்டார். அதுவரை சந்தேக நபரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்திற்கு பாராசிட்டமால் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 25,505 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரசிலா சமவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து கூறியுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அத்துல லியன பத்திரன பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து தமிழரசு கட்சி தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிக்கின்றார். சில கட்சிகளிடம் பேசி சொன்னார்கள், நீங்கள் இந்த சபையை எங்களுக்கு விட்டு தருவீர்களா என்றால் நாங்கள் ஏனைய சபைகளிலே உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தருவோம். நீங்கள் இந்த சபையிலே எங்களுக்கு தவிசாளர் பதவியை நீங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த சபையிலே உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம். ஆனால் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் தவிசாளராக, மேயராக, டெபியூட்டி மேயராக, டெபியூட்டி தவிசாளராக வர வாய்ப்பு இருக்கும் பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினர் அந்த சந்தர்ப்பத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறதுக்கு நான் கோயில விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் நாங்களாகவே தவிசாளராக நாங்கள் முன்மொழிவோம். இதில் எங்களுடைய ஏனைய கட்சிகளை பொறுத்தவரை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கும் அவங்களுடைய செயல்பாடு எவ்வாறு அமையும். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பிபி கட்சி ஒரு பேரினவாத கட்சி, தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு கட்சி. இந்த மாவட்டத்தில் ஆட்சி அமைப்பது விருப்பமாக இருந்தால் அவர்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கட்டும். அது அவர்களுடைய முடிவு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்பிபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகின்றது என்று சொன்னால் அவங்களுடைய முடிவு. அது மக்கள் விளங்கிக் கொள்வார். அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்க சின்னத்திலே போட்டி போட்ட அந்த சில உறுப்பினர்களை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கோ இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கத்துக்கோ உதவியாக அவங்க வழங்க போறார்கள் என்று சொன்னால் மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்கட்டும். தொடர்பான சர்வதேச செய்திகள். உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலினால் ரஷ்யாவில் பதற்றமான நிலை உருவாகியுள்ளது. உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதல் காரணமாக மாஸ்கோ மற்றும் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள விமான நிலையங்களில் உள்ள அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனின் இரவு நேர ட்ரோன் தாக்குதல் காரணமாக மாஸ்கோவிற்கும் ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிற்கும் சேவை செய்யும் அனைத்து விமான நிலையங்களிலும் உள்ள விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்த பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்ளும் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தாலியின் கடற்பகுதி அருகே கைவிடப்பட்ட கப்பலில் இருந்து 54 அகதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்தாலி கடற்பகுதி அருகே கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்றிலிருந்து 54 அகதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த படகில் இருந்தவர்கள் லிபியாவில் இருந்து சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைய முயன்ற போது படகு பழுதானதால் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனை அடுத்து அந்த கப்பலை சோதனை செய்த கடற்படையினர் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைவதற்கு தயாராக இருந்த 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அகதிகள் முகாமில் ஒப்படைத்தனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ICCயின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில்
7 கிரிக்கெட் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதன்படி முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான மேத்யூ ஹேடன், ஹாசிம் ஆம்லா, கிரேம் சுமித், டேனியல் விக்டோரி, மகேந்திர சிங் டோனி, சனா அமீர் மற்றும் சாரா டெய்லர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் டோனி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் 11வது இந்திய வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து டோனி ஓய்வு பெற்று சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருது அவருக்கு கிடைத்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டோனி, உலகம் முழுவதிலும் இருந்து வரும் கிரிக்கெட் வீரர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேமில் தனது பெயர் இடம்பெற்றிருப்பதை பெருமையாக கருதுகின்றேன். இந்த கௌரவத்தை நான் வாழ்நாள் முழுவதும் போற்றுவேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அதுடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.